கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் உள்ள கொரோனா வார்டில் பயன்படுத்தப்படும் மருத்துவ உபகரணங்கள் பாசன கால்வாயில் வீசப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. திட்டக்குடியில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் கொரோனா பாதிக்கப்பட்டவர்கள் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்நிலையில் கொரோனா வார்டில் பணிபுரியும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் முகக்கவசம், கையுறைகள், பாதுகாப்பு உடைகள் ஆகியவை கல்லூரிக்கு முன்புறம் உள்ள பாசன வாய்க்காலில் கொட்டப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. திருத்தணி, மதுரை, வேலூர் உள்ளிட்ட 11 இடங்களில் வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டியது. திருத்தணி, மதுரையில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், சென்னை நுங்கம்பாக்கத்தில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெப்பம் பதிவாகியுள்ளது. நாகை, திருச்சியில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. வேலூரில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட், தூத்துக்குடியில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட், காரைக்காலில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. சென்னையை அடுத்த நசரத்பேட்டை சோதனைச் சாவடியில் காவல் ஆணையர் ஏ.கே. விஸ்வநாதன் ஆய்வு மேற்கொண்டார். சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் பொது முடக்கம் அமலில் இருக்கும் நிலையில் வெளியூர் செல்பவர்கள் இ-பாஸ் பெற்று செல்கிறார்களா, தனிமனித இடைவெளி கடைபிடிக்கப்படுகிறதா, முகக்கவசம் அணிந்து வாகனங்கள் இயக்கப்படுகிறதா போன்றவற்றை கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து பாடி, அம்பத்தூர், ஆவடி, மதுரவாயல் உள்ளிட்ட இடங்களிலும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தின் அனைத்து உணவகங்களிலும் பார்சல் மட்டுமே வழங்கப்படும் என்று தமிழ்நாடு ஹோட்டல்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அச்சங்கத்தின் தலைவர் வெங்கட சுப்பு வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், கொரோனா பரவல் காட்டுத்தீயாக இருக்கும் நிலையில் இன்றைய சூழலில் தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு வாடிக்கையாளர்கள், தொழிலாளர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் நலனை காக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமை முதல் இம்மாத இறுதி வரை அனைத்து உணவகங்களிலும் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை பார்சல் மட்டுமே வழங்குவது என்று முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவிலிருந்து மீண்டு வந்த பல் மருத்துவருக்கு அப்பகுதி மக்கள் பட்டாசு வெடித்து வரவேற்பு கொடுத்தனர். பள்ளி மந்தயத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் பணியாற்றி வரும் மருத்துவருக்கு கொரோனா தொற்று உறுதியானது. பின்னர் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர் கொரோனாவிலிருந்து குணமடைந்தார். வீடு திரும்பிய அவருக்கு ஆரத்தி எடுத்து பட்டாசு வெடித்து அப்பகுதி மக்கள் இன்முகத்தோடு வரவேற்பு கொடுத்தனர். தலைநகர் டெல்லியில் இன்று அதிகாலையில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. டெல்லியின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் 30 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்த நிலையில் ஹிசார், ஹன்சி, ஜின்மேகம், பிவானி, ரோக்டாக், டெல்லி NCR உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்திருக்கிறது. வெளிநாடுகளிலிருந்து கேரளாவுக்கு வருபவர்களுக்கான கட்டுப்பாடுகளை நீக்க வலியுறுத்தி முதலமைச்சரின் வீட்டை முற்றுகையிட திரண்டவர்கள் தண்ணீர் பீச்சி அடிக்கப்பட்டு கலைக்கப்பட்டனர். வெளிநாடுகளிலிருந்து கேரளாவுக்கு வருவோர் தங்களுக்கு கொரோனா இல்லை என்று பரிசோதனை செய்து உறுதியான பிறகே அனுமதிக்கப்படுவார்கள் என்று அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவித்திருக்கிறார். இதை கண்டித்தும் இந்த கட்டுப்பாட்டை கைவிட வலியுறுத்தியும் எதிர்க்கட்சிகள் போராட்டங்களில் குதித்துள்ளன. திருவனந்தபுரத்தில் கேரள பாஜகவின் இளைஞர் பிரிவினர் முதலமைச்சரின் இல்லத்தை முற்றுகையிடுவதற்காக ஊர்வலமாக சென்றனர். அவர்களை தடுப்புகள் ஏற்படுத்தி காவலர்கள் தடுத்தனர். தண்ணீரை பீச்சியடித்தும் கூட்டத்தினர் கலைக்கப்பட்டனர். கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ள மத்திய பிரதேச மாநில காங்கிரஸ் MLA குணால் சௌத்ரி பாதுகாப்பு உடையுடன் வந்து மாநிலங்களவை தேர்தலில் வாக்களித்தார். மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து 3 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. சட்டப்பேரவையில் MLAக்கள் வந்து வாக்களித்தனர். கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் காங்கிரஸ் MLA குணால் சௌத்ரியும் சட்டப்பேரவைக்கு வந்து வாக்களித்தார். ஆம்புலன்ஸ் மூலம் சட்டப்பேரவைக்கு வந்த அவர் முழு பாதுகாப்பு உடை அணிந்திருந்தார். கீழடி அகழ்வாராய்ச்சியில் மேலும் ஒரு மனித எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 6ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகள் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் விரிவான முறையில் நடைபெற்று வருகிறது. கீழடி, கொந்தகை, அகரம், மணலூர் ஆகிய 4 இடங்களில் அகழாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 6ஆம் கட்ட அகழாய்வில் இதுவரை 2 தங்க நாணயங்கள், 10 முதுமக்கள் தாழி, 3 மனித எலும்புகள், பாசிமணிகள், சங்கு வளையல்கள், அம்மிக்குளவி, கொள்கலன்கள் உள்ளிட்ட தொன்மையான பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் கொந்தகையில் மனித எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதன் நீளம் 75 சென்டிமீட்டர் எனவும் இது குழந்தையின் எலும்புக்கூடு என்றும் தொல்லியல் துறையினர் தெரிவிக்கின்றனர். இதனை மரபியல் சோதனைக்கு உட்படுத்த இன மரபியல் குறித்து
விரைவில் அறிவிக்கப்படும் என்று தொல்லியல் துறையினர் தெரிவிக்கின்றனர். வீர தீர செயல்களுக்கான முதலமைச்சர் விருது தமிழக உளவுத்துறை டிஐஜி கண்ணன் உள்ளிட்ட 5 பேருக்கு வழங்கப்படுகிறது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், தமிழகத்தில் மதவாத பயங்கரவாதிகள் ஊடுருவிய போது அவர்களை கண்காணித்து கைது செய்து தீவிர நடவடிக்கையை எடுத்ததற்காக 5 காவல் அதிகாரிகளுக்கு தமிழக முதல்வரின் வீர தீர செயல்களுக்கான விருது வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழக உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு டிஐஜி கண்ணன், கியூ பிரான்ச் கண்காணிப்பாளர் மகேஷ், சிறப்பு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் அரவிந்தன், கோவை சிறப்பு பிரிவு துணை கண்காணிப்பாளர் பண்டரிநாதன், சென்னை சிறப்பு பிரிவு ஆய்வாளர் தாமோதரன் ஆகியோருக்கு முதல்வர் பதக்கமும் 5 லட்சம் ரூபாய் ரொக்கப் பரிசும் வழங்கப்படுகிறது. கொரோனாவிலிருந்து மீண்டு வந்த பல் மருத்துவருக்கு அப்பகுதி மக்கள் பட்டாசு வெடித்து வரவேற்பு அளித்தனர். கள்ளிமந்தயத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் பணியாற்றி வரும் மருத்துவருக்கு கொரோனா வைரஸ் உறுதியானது. பின்னர் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் கொரோனாவிலிருந்து குணமடைந்தார். வீடு திரும்பிய அவருக்கு ஆரத்தி எடுத்து பட்டாசு வெடித்து அப்பகுதி மக்கள் இன்முகத்தோடு வரவேற்பு தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் கிண்ணக்குறை அருகே இரவு நேரத்தில் சாலையில் உலா வந்த சிறுத்தையால் மக்கள் அச்சமடைந்தனர். உதகை, குன்னூர், கோத்தகிரி, மஞ்சூர் போன்ற பகுதிகளில் சிறுத்தை, காட்டெருமை, கரடி, யானை போன்ற வனவிலங்குகள் அடிக்கடி குடியிருப்பு பகுதிகளுக்குள் வருவதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். இந்நிலையில் கிண்ணக்குறை முதல் தாய்சோலை செல்லும் சாலையில் இரவு நேரத்தில் சிறுத்தை நடமாட்டம் தென்பட்டுள்ளது. இதனை அவ்வழியாக வாகனத்தில் சென்றவர்கள் தங்களது செல்போன் கேமராவில் படம் எடுத்துள்ளனர். வாகனங்கள் அதிகம் வரவே சிறிது நேரம் அப்பகுதியில் நின்ற சிறுத்தை அங்கிருந்து நகர்ந்து வனத்திற்குள் சென்றது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே கொள்ளிடமாற்றின் வழியே கடல் நீர் உட்புகுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சிதம்பரம் அருகே உள்ள கொள்ளிடமாற்றின் கரையோரம் உள்ள அத்திப்பட்டு, நளம்புத்தூர், ஆலம்பாடி, வடக்கு மாங்குடி, தெற்கு மாங்குடி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 3000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. உப்பு நீரால் பயிர்கள் கருகாமல் தடுக்க அத்திப்பட்டு அருகே கதவணையும், வெள்ளைமணல் கிராமத்தில் தடுப்பணையும் கட்ட வேண்டும் எனவும் அப்பகுதி விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டில் அனைத்து உணவகங்களிலும் பார்சல் மட்டுமே வழங்கப்படும் என தமிழ்நாடு ஹோட்டல்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அச்சங்கத்தின் தலைவர் வெங்கடசுப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொரோனா காட்டுத்தீயாக பரவி வருகிற இன்றைய சூழலில் தமிழக மக்களின் நலனை காக்கவும், வாடிக்கையாளர்கள், தொழிலாளர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் நலனை காக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமை முதல் இம்மாத இறுதி வரை அனைத்து உணவகங்களிலும் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை பார்சல் மட்டுமே வழங்குவது என முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 வாரங்களாக பெட்ரோல், டீசல் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சென்னையில் இன்றைய நிலவரப்படி பெட்ரோல் லிட்டருக்கு 45 காசு விலை உயர்ந்து ₹82.27க்கும், டீசல் லிட்டருக்கு 52 காசு விலை அதிகரித்து ₹75.29க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 2 வாரங்களில் பெட்ரோல் 1 லிட்டருக்கு ₹6.73, டீசல் லிட்டருக்கு ₹7.07 விலை அதிகரித்துள்ளது. பெட்ரோல், டீசல் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருவது பொதுமக்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே போடூர் வனப்பகுதியில் தஞ்சமடைந்துள்ள 2 காட்டு யானைகள் பயிர்களை நாசப்படுத்தி வருவதாக விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். 2 காட்டு யானைகளும் ராமாபுரம், ஆழியாளம், போடூர், பாத்தக்கோட்டா, நாயக்கனப்பள்ளி உள்ளிட்ட கிராமங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருவதாக விவசாயிகள் தொடர்ந்து கூறி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு போடூர் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய யானைகள் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரத்தில் உள்ள நிலங்களில் பயிர்களை சேதப்படுத்தின. காலை வரை அப்பகுதியிலேயே முகாமிட்டிருந்த யானைகளை வனத்துறையினர் பட்டாசுகளை வெடித்து விரட்டினர். வெளிநாடுகளிலிருந்து கேரளா வருவோருக்கான கட்டுப்பாடுகளை நீக்க வலியுறுத்தி முதலமைச்சரின் வீட்டை முற்றுகையிட திரண்டவர்கள் தண்ணீர் பீச்சி அடித்து கலைக்கப்பட்டனர். வெளிநாடுகளிலிருந்து கேரளா வருவோர் தங்களுக்கு கொரோனா இல்லை என பரிசோதனை செய்து உறுதியான பிறகே அனுமதிக்கப்படுவார்கள் என்று அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவித்துள்ளார். இதை கண்டித்தும் இந்த கட்டுப்பாட்டை கைவிட வலியுறுத்தியும் எதிர்க்கட்சிகள் போராட்டங்களில் குதித்துள்ளன. திருவனந்தபுரத்தில் கேரளா பாஜகவின் இளைஞர் பிரிவினர் முதலமைச்சரின் இல்லத்தை முற்றுகையிடுவதற்காக ஊர்வலமாக புறப்பட்டனர். அவர்களை தடுப்புகள் ஏற்படுத்தி காவல்துறையினர் தடுத்தனர். அங்கே நின்ற பாஜக இளைஞர் பிரிவினர் முதலமைச்சருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். காவல்துறையினர் அவர்கள் மீது தண்ணீரை பீச்சியடித்து கலைத்தனர். நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே பாசன கிளை வாய்க்காலில் ஷட்டர்கள் இல்லாததால் விளைநிலங்களுக்குள் தண்ணீர் புகுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். வெண்ணாறு வடிநில கோட்டம் சந்திரா நதியில் பாய்ந்தோடும் தண்ணீர் மேலவாழக்கரை ஐயனார்பத்து மதகு கிளை வாய்க்கால் வழியாக சென்று 500 ஏக்கர் விளைநிலங்கள் பயன்பெறும்.
ஷட்டர்கள் இல்லாததால் சந்திரா நதியில் பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீர் விளைநிலங்களுக்குள் புகுந்து விவசாயம் பாதிக்கப்படுவதாக கூறும் விவசாயிகள் மதகில் ஷட்டர்கள் அமைத்து தர கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடியிலிருந்து சட்டவிரோதமாக கடல் வழியாக இலங்கைக்கு சென்ற இருவர் குறித்து விசாரித்து தகவல் அளிக்க காவல்துறைக்கு இந்திய கடலோர காவல்படை கடிதம் அனுப்பியுள்ளது. கோவை புல்லப்பட்டி இலங்கை அகதிகள் முகாமிலிருந்து புலேந்திரன் மற்றும் அவரது 8 வயது மகள் மே மாதம் 28ஆம் தேதி தூத்துக்குடி கடல் வழியாக இலங்கையின் தலைமன்னாருக்கு சென்றுள்ளனர். இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகிற 23ஆம் தேதிக்குள் தகவல் அளிக்க வேண்டுமென காவல்துறை கியூ பிரிவு மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படைக்கு இந்திய கடலோர காவல்படை கடிதம் அனுப்பியுள்ளது. இந்திய எல்லைக்குள் சீனா ஊடுருவவில்லை என்று பிரதமர் கூறும் நிலையில் ஜூன் 16, 17 தேதிகளில் ராணுவத்தினரிடையே மோதல் ஏற்பட்டது ஏன், 20 வீரர்களை இந்தியா இழந்தது ஏன் என்று முன்னாள் மத்திய நிதி அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள ப. சிதம்பரம், இந்திய எல்லையில் எந்த வெளிநாட்டினரும் ஊடுருவவில்லை என்பது உண்மையெனில் மே 5, 6 நடந்தது என்ன என்றும் வினவியுள்ளார். சீன படைகள் ஊடுருவவில்லை எனில் இரு நாட்டு தளபதிகளிடையே ஜூன் 6ஆம் தேதி பேசப்பட்டது என்ன, வானிலை நிலவரமா என கேட்டுள்ள ப. சிதம்பரம், அசல் கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் சீன படைகள் ஊடுருவவில்லை எனில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரின் விளக்கத்திற்கு என்ன காரணம் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஊடுருவல் நடக்காவிட்டால் எதற்காக இரு தரப்பிலும் இத்தனை முறை பேச்சு நடத்தப்பட்டது என்று வினா எழுப்பியுள்ள ப. சிதம்பரம், சீனாவுக்கு நற்சான்று கொடுத்து விட்டாரா பிரதமர் என்றும் கேட்டுள்ளார். நேதாஜி காய்கறி சந்தை 22ஆம் தேதி முதல் வருகிற 30ஆம் தேதி வரை மூடப்படுவதாக வியாபாரிகள் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். கொரோனா வைரஸ் தொற்று அதிகம் பரவி வருவதால் வியாபாரிகள் தொழிலாளர்களின் நலன் கருதி கடைகளை அடைப்பதாக வேலூர் நேதாஜி காய்கறி மார்க்கெட் வியாபாரிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். சந்தையில் பணி செய்யக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுக்கும் கொரோனா வைரஸ் பரிசோதனை செய்து அதன் முடிவு வந்த பிறகே மார்க்கெட் திறக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தின் முக்கிய சாலைகள் போக்குவரத்து அதிகமின்றி வெறிச்சோடி காணப்படுகின்றன. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களுக்கு நேற்று முதல் முழு முடக்கம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலை, பூந்தமல்லி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை, வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்டச்சாலை ஆகிய முக்கிய நெடுஞ்சாலைகள் மற்றும் பிரசித்தி பெற்ற திருவேற்காடு கோவில் பகுதி அனைத்தும் வெறிச்சோடி காணப்படுகின்றன. தருமபுரி மாவட்டத்தில் பொது முடக்க தளர்வால் பச்சை மிளகாய் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. பென்னாகரம், பெரும்பாலை, ஏரியூர், சின்னம்பள்ளி, நெருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் மிளகாய் சாகுபடி செய்துள்ளனர். பொது முடக்கத்தின் காரணமாக விலை கடுமையாக சரிந்து 1 கிலோ பச்சை மிளகாய் 5 முதல் 10 ரூபாய் வரை விற்கப்பட்டது. பொது முடக்கத்திலிருந்து தளர்வுகள் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து வழக்கம் போல விற்பனை நடைபெறுவதால் பச்சை மிளகாய் கிலோ 35 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை விற்பனையாகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதிகளில் கொரோனா பாதிப்பு அதிகரித்துள்ளதால் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டன. வேதாரண்யம் தாலுகாவில் 22 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டு நாகை மற்றும் திருவாரூர் மருத்துவமனைகளில் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் செம்போடை, தாமரைப்புலம் ஆகிய இடங்களில் கொரோனா பாதிப்பு அதிகரித்ததால் இப்பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டன. இதனையடுத்து இங்குள்ளவர்கள் அருகில் உள்ள ஆறுகாட்டுத்துறையில் உள்ள அரசு மதுபான கடைக்கு செல்ல தொடங்கினர். இதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் காவல்துறை உத்தரவின் பேரில் ஆறுகாட்டுத்துறையில் உள்ள டாஸ்மாக் கடையும் மூடப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தில் தனிமனித இடைவெளியின்றி மீன் விற்பனை நடைபெற்றது. குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தில் தினம்தோறும் காலையில் நடைபெற்று வரும் மீன் ஏலத்தில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்று வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை நடைபெற்ற மீன் ஏலத்தில் வியாபாரிகளும் பொதுமக்களும் தனிமனித இடைவெளியின்றி திரண்டிருந்தனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்தும் கூட்டம் கலையாததால் மீன் ஏலம் நிறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இடைவெளி விட்டு நின்ற பின் ஏலம் தொடர்ந்து நடைபெற்றது. சென்னை பூவிருந்தவல்லி சாலையில் மாநகராட்சி ஊழியர்கள் தெர்மல் ஸ்கிரீனிங் பரிசோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குமரஞ்சாவடி அருகே காலை முதலே வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போக்குவரத்து காவலர்கள் வாகனங்களை நிறுத்தி வெளியில் செல்வதற்கான காரணங்களை கேட்டு ஆவணங்களை சரிபார்க்கின்றனர். மேலும் மாநகராட்சி ஊழியர்கள் அந்த வழியாக வரும் வாகனங்களை நிறுத்தி தெர்மல் ஸ்கிரீனிங் பரிசோதனையை செய்து வருகின்றனர். காய்ச்சலுக்கான அறிகுறிகள் தென்பட்டால் அருகிலிருக்கும் மருத்துவமனைக்கு செல்ல பரிந்துரைக்கப்படுகிறது. நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை ஒரே நாளில் 30 காசுகள் குறைந்து 4 ரூபாயாக விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை கொள்முதல் விலை ₹4.40 இருந்து 30 காசுகள் குறைந்து ₹4 நிர்ணயிக்கப்பட்டது. ஒரு வாரத்தில் முட்டை விலை 60 காசுகள் விலை குறைந்துள்ளதாகவும் சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் மீண்டும் முழு பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டிருப்பதால் முட்டை தேவை குறைந்து விலையும் சரிந்திருப்பதாகவும் கோழி பண்ணையாளர்கள் கூறுகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் முதன்முறையாக நிலத்தடி நீரை சேமிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள சுழல் கலப்பைகளை விவசாயிகள் பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். நிலத்தில் 4 அடி வரை உழுது பயிர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வேர்களை இந்த கலப்பைகள் அழிக்கும் என்பதால் நிலத்தடி நீர் சேமிக்கப்படும் என விவசாயிகள் கூறுகின்றனர். 2.5 லட்சம் மதிப்பிலான சுழல் கலப்பைகள் மாவட்ட வேளாண் துறை மூலமாக மானிய விலையில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. சென்னை மற்றும் வட மாநிலங்களிலிருந்து இ பாஸ் இல்லாமல் சேலம் மாவட்டத்திற்குள் வரும் வாகனங்களை சுகாதாரத்துறை அதிகாரிகள் திருப்பி அனுப்பினர். ஓமலூர் அருகே உள்ள சுங்கச்சாவடியில் வெளியூர்களில் இருந்து வரும் வாகனங்களை கண்காணிக்க சோதனைச் சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு சுகாதாரத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். சேலத்தில் நோய் தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் மீண்டும் சிவப்பு மண்டலமாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக இ பாஸ் இல்லாதவர்கள் மாவட்ட எல்லைக்குள் அனுமதிக்கப்படுவதில்லை. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 100% முழு பொது முடக்கத்தை ஆட்சியர் பொன்னையா அறிவித்திருக்கிறார். முழு முடக்கத்தை மீறி வெளியே வருபவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குன்றத்தூர், மாங்காடு, குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த 18 கிராம பகுதிகளில் முழு முடக்க உத்தரவு தீவிரமாக அமல்படுத்தப்பட்டு வருவதாகவும் இந்த பகுதிகளில் காய்கறி, மளிகை கடைகளும் திறக்க அனுமதிக்கப்படாது என்றும் பொன்னையா கூறினார். 97 நடமாடும் வாகனங்கள் மூலம் ஒவ்வொரு வார்டுக்கும் காய்கறிகள், மளிகைப் பொருட்கள் வீடு வீடாக சென்று விற்பனை செய்யப்படுவதாகவும் ஆட்சியர் கூறினார். ஊரடங்கை மீறியதாக நேற்று ஒரே நாளில் 175 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் 1522 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் ஆட்சியர் தெரிவித்தார். மதுரை அரசு மருத்துவமனையில் தனிமனித இடைவெளியை பின்பற்றாமல் நோயாளிகளின் உறவினர்கள் கூட்டமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மதுரை அரசு மருத்துவமனை பிரசவ வார்டில் அனுமதிக்கப்பட்டுள்ள கர்ப்பிணிகளை கவனித்துக் கொள்ளும் உறவினர்கள் கொரோனா பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றாமலும் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்காமலும் கூட்டமாக நிறுத்தி வைக்கப்பட்டு பின்னர் அனுப்பப்படுவதாக புகார் எழுகிறது. இதுகுறித்து மருத்துவமனை முதல்வர் சங்குமணியிடம் கேட்டபோது பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்ற அறிவுறுத்தினாலும் மக்கள் தயக்கம் காட்டுவதாக கூறினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கொரோனா பரவலை தடுக்க கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மாவட்ட எல்லையில் இ பாஸ் உள்ளவர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படுகிறது. இ பாஸ் இல்லாமல் செல்வோர் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டு பரிசோதனை நடைபெறுகிறது. 2 நாட்களில் முடிவு தெரிந்த பிறகு நெகட்டிவ் என்றால் வீட்டுக்கும், பாசிட்டிவ் என்றால் மருத்துவமனைக்கும் அனுப்பப்படுகிறார்கள். மேலும் பேருந்துகளில் பயணிகள் முகக்கவசம் அணிந்திருக்கிறார்களா என்று சோதிக்கப்படுகிறது. பயணிகளுக்கு உடல் வெப்பநிலையும் பரிசோதிக்கப்படுகிறது. வேலூர் மாவட்டத்தில் வாரத்தில் 3 நாட்கள் மட்டுமே கடைகள் திறக்க ஆட்சியர் உத்தரவிட்டதை அடுத்து மாவட்டம் முழுவதும் கடைகள் மூடப்பட்டன. வேலூர் மாவட்டத்தில் இதுவரை கொரோனாவுக்கு 408 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தொற்று தடுப்பு நடவடிக்கையாக இன்று முதல் 30ஆம் தேதி வரை வேலூர் மாவட்டத்தில் கடைகள் வாரத்தில் திங்கள், புதன், வெள்ளி ஆகிய 3 தினங்கள் மட்டுமே திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வேலூர் நகரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே இரவில் ரேஷன் அரிசியை கடத்திய 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கமுதி அருகே புதுக்கோட்டை கிராமத்தில் ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டபோது கடத்தி வரப்பட்ட 75 மூட்டை ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. அரிசி கடத்திய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட முழு முடக்கம் அமல்படுத்தப்பட்டிருக்கும் பகுதிகளில் இருக்கக்கூடிய 1,10,000 தொழிலாளர்களை 19ஆம் தேதிக்கு முன்பே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 662 தொழிற்சாலை நிர்வாகங்கள் அழைத்து வந்து தங்க வைத்திருப்பது தெரியவந்துள்ளது. முழு முடக்கம் அமல்படுத்தப்படக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை ஊரடங்கிற்கு முன்னதாகவே தொழிற்சாலைகளில் தங்க வைத்து பணிக்கு அமர்த்திக் கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சியர் பொன்னையா அறிவித்திருந்தார். அந்த வகையில் முழு முடக்க உத்தரவு அமல்படுத்தப்பட்டிருக்கும் பகுதிகளில் மட்டுமல்லாமல் வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் மொத்தம் 1,10,000க்கும் அதிகமான தொழிலாளர்களை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 662 தொழிற்சாலை நிர்வாகங்கள் அழைத்து வந்து தங்க வைத்து தற்போது பணி வழங்கி வருகின்றன.
தருமபுரி மாவட்டத்தில் பொது முடக்க தளர்வால் பச்சை மிளகாய் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. பென்னாகரம், பெரும்பாலை, ஏரியூர், சின்னம்பள்ளி, நெருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் மிளகாய் சாகுபடி செய்துள்ளனர். பொது முடக்கத்தின் காரணமாக விலை கடுமையாக சரிந்து 1 கிலோ பச்சை மிளகாய் 5 முதல் 10 ரூபாய் வரை விற்கப்பட்டது. பொது முடக்கத்திலிருந்து தளர்வுகள் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து வழக்கம் போல விற்பனை நடைபெறுவதால் பச்சை மிளகாய் கிலோ 35 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை விற்பனையாகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே குளத்தின் நடுவே மின்கம்பம் அமைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேற்பனைக்காடு கிராமத்தில் உள்ள கூத்தங்குடி குளத்தை அப்பகுதி மக்கள் விவசாயத்திற்கும் குளிப்பதற்கும் பயன்படுத்துகின்றனர். குளத்தின் மையப்பகுதியில் மின்கம்பங்கள் அமைக்கப்பட்டால் மழைக்காலங்களில் அசம்பாவிதங்கள் நடைபெற வாய்ப்பிருப்பதாக கூறி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சூதாட்டத்தில் ஈடுபட்ட 17 பேர் கைது செய்யப்பட்டனர். அழகர் கோவிலை அடுத்த கோட்டை பகுதியில் சூதாட்டம் நடைபெறுவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. அங்கு விரைந்த காவல்துறையினர் சூதாட்டத்தில் ஈடுபட்ட கிருஷ்ணன், பெரியகருப்பன் உள்ளிட்ட 17 பேரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். சூதாட வைத்திருந்த சுமார் 30,000 ரூபாய் பணத்தையும் பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரே நாளில் விதிகளை மீறிய 330 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. முழு முடக்கம் அமல்படுத்தப்பட்டதை அடுத்து திருவள்ளூரில் காவலர்கள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் உரிய ஆவணங்களின்றியும் தேவையின்றி வெளியே சுற்றியதாகவும் மொத்தம் 330 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் வெளியே வர வேண்டாம் என்று ஒலிபெருக்கி மூலமாக காவலர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். தடை உத்தரவை மீறி நெல்லை மாவட்டம் முக்கூடல் ஆற்றுப்பகுதியில் பல ஊர்களில் இருந்தும் பொதுமக்கள் வந்து குளிக்கத் தொடங்கினர். கொரோனாவை தடுக்க பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் குற்றாலம், பாபநாசம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டன. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பல்வேறு பகுதிகளில் இருந்தும் முக்கூடல் ஆற்றுப்பகுதிக்கு பொதுமக்கள் வேன்கள், கார்களில் வருவது அதிகரித்துள்ளது. தாமிரபரணி ஆற்றங்கரையோர பகுதிகளுக்கு குடும்பமாக வரும் மக்கள் அங்கு அமர்ந்து உணவருந்தி செல்லத் தொடங்கியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் முதன்முறையாக நிலத்தடி நீரை சேமிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள சுழல் கலப்பைகளை விவசாயிகள் பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். நிலத்தில் 4 அடி வரை உழுது பயிர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வேர்களை இந்த கலப்பைகள் அழிக்கும் என்பதால் நிலத்தடி நீர் சேமிக்கப்படும் என விவசாயிகள் கூறுகின்றனர். 2.5 லட்சம் மதிப்பிலான சுழல் கலப்பைகள் மாவட்ட வேளாண் துறை மூலமாக மானிய விலையில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே பாசன கிளை வாய்க்காலில் ஷட்டர்கள் இல்லாததால் விளைநிலங்களுக்குள் தண்ணீர் புகுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். வெண்ணாறு வடிநில கோட்டம் சந்திரா நதியில் பாய்ந்தோடும் தண்ணீர் மேலவாழக்கரை ஐயனார்பத்து மதகு கிளை வாய்க்கால் வழியாக சென்று 500 ஏக்கர் விளைநிலங்கள் பயன்பெறும். ஷட்டர்கள் இல்லாததால் சந்திரா நதியில் பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீர் விளைநிலங்களுக்குள் புகுந்து விவசாயம் பாதிக்கப்படுவதாக கூறும் விவசாயிகள் மதகில் ஷட்டர்கள் அமைத்து தர கோரிக்கை விடுத்துள்ளனர்.